ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டா இன்னைக்கு லெவல்ல போயிடலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ட்ரேட் எடுக்கும்போது தெரிஞ்சு எடுப்பீங்க. ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோஸ்க்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் வச்சு கொடுங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டெய்லி வீடியோ போட. ஓகே ஃபைன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் வே. இன்னைக்கு பெரிய மூவ் எதுவும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு லோ கொடுத்தது, நேற்று கொடுத்த லெவலில் எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. நான் என்ன பிளான் நேற்று நான் உங்களுக்கு ஒரு வியூ சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இந்த லோ நமக்கு இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் ஈஸியா நமக்கு ட்ரேட் கொடுத்துருச்சு. இந்த லோ பிரேக் அவுட் ஆகும் வெயிட் பண்ண லோ பிரேக் அவுட். நீங்க லோ டைம் ஃப்ரேம் பாருங்களேன், லோ டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆகல. என்ன சொல்லியிருப்போம்? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 55,462ல ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டா அங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. நான் என்ன பிளான் பண்ணிருந்தேன்னா, ஓகே மார்க்கெட் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும், இங்க வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி ஃபால் ஆகும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த வியூவே நடக்கல. அகைன் ரெக்கவரி ஆயிடுச்சு. ரெக்கவரி பண்ணும்போது இந்த ட்ரேட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது நம்மளால பையிங் சைட் போக இருக்க முடியாது, செல்லிங் சைட் தான் நம்மளால போக முடியும். அதுக்காக ஸ்கேல்பிங் ட்ரேட் ஒன்று பண்ணியிருப்போம். லைக் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் டைம் இந்த ரெசிஸ்டன்ட் பாருங்களேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹை, இந்த பாயிண்ட் ஹை, இதுல ரெசிஸ்டன்ட், நமக்கு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட். இது எல்லாமே ஸ்கேல்பிங்ல வரும். லைக் இந்த லோ நமக்கு எத்தனை டைம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் எடுத்துருக்கு பாத்தீங்களா? லைக் இப்படி கனெக்ட் பண்ணும். இப்போ நமக்கு என்னன்னா லைக் பை 1 2 3 4 5 6 7 டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ரேஞ்ச்ல எக்ஸாக்டா இந்த ஹைல வாங்கி இந்த லோலாம் நம்ம செல் பண்ணி நம்ம ட்ரேட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிப்போம். ஸ்கேல்பிங் தான் ஹை குவான்டிட்டி போட்டு நேத்து ஒரு ட்ரேட் எடுத்தோம் பாத்தீங்களா? அதே போல தான் இன்னைக்குமே ட்ரேட் எடுத்து பண்ணிருப்போம். ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்ன்றத பாத்துருவோம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் அப்படின்னா இல்ல நோட் பண்ணுங்களேன். இப்போ லைக் நாளைக்கான வியூ வந்து பாருங்க, நாளைக்கு எங்க ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்னா 55,685 தான் நமக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ட், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். என்ன ரீசன்? இது எதுக்காக நம்ம சம்பந்தமே இல்லாம இது ரெசிஸ்டன்ட் சொல்றோம்னா, லைக் இங்க பாருங்களேன், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஃபால். இங்க நமக்கு ஹியூஜ் ஃபால் நடந்திருக்கு. அதே போல இங்க நமக்கு ஹியூஜ் ஃபால், இங்க நமக்கு ஃபால் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஃபால் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஃபால். இப்ப நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மேபி நாளைக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆகுது. இப்போ இது வந்து நமக்கு சப்போர்ட்டும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹையும் இந்த லோவும் பிரேக் ஆகாத வரைக்குமே நமக்கு சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் போகும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் இந்த ஜோன்ல நம்மளால மேக்ஸிமம் ஒன்னு இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போகணும். ஹைக்கு மேல போச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் ஈஸியா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்லைன்னா இந்த லோ வரைக்கும் கீழே போகணும். இந்த லோக்கு கீழே போச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நேத்தே சொல்லிப்பேன், நான் பேங்க் நிஃப்டில ஃபோக்கஸ் பண்ணல. சார் நிஃப்டில ஃபோக்கஸ் பண்ணல, பேங்க் நிஃப்டி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல பேங்க் நிஃப்டி தான் எடுத்திருந்தேன். நாளைக்கான சேம் லெவல். ஓகேங்களா? மேபி நாளைக்குமே வந்து என்னன்னா இந்த ஜோன் நமக்கு பிரேக் அவுட் ஆகலாம், நமக்கு சைட்வேஸ் தான் பாசிபிள். இந்த ஜோனுக்கு பாத்தீங்களா, இந்த ஜோனை நமக்கு பிரேக் அவுட் ஆகல, இது ரேஞ்ச்ல இருக்குன்னா சைட்வேஸ் தான் போகும். இந்த ரேஞ்ச்குள்ள ட்ரேட் எடுக்காதீங்க, இந்த ஹை டு லோ ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. எதனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகட்டும், இல்ல லோ பிரேக் அவுட் ஆகட்டும், அப்ப என்ன ட்ரேட் எடுத்துக்கலாம், அப்பதான் நமக்கு மெயின் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, இது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நாளைக்கு இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா இது வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 270 பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடைக்கும். அதே போல இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு 270 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நாளைக்கு இதான் நமக்கு லெவல். என்னோட வியூ என்னன்னா, இது வரைக்குமே வர பாசிபிள் இருக்கு மார்க்கெட். ஆனா இந்த லோ கட் ஆகணும், ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இது. என்னன்னா 55,456 வந்து லைக் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போல நிஃப்டி லெவல்ஸ் பாத்துக்கலாம். நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளியரா இருந்திருக்கும். லைக் இந்த இடத்துல டிராப் பண்ணிருக்க பாத்தீங்களா, இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு மார்க்கெட். என்னன்னா நிஃப்டி என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். லைக் நிஃப்டியோட ஜோன் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ட் நமக்கு பிரேக் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க, நம்ம மினிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லோல இருந்து ஹை வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவே 300 பாயிண்ட்ஸ் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா ஹைய பிரேக் அவுட் ஆகுமானா கொஸ்டின் மார்க் தான், பார்க்கலாம். இப்ப இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு நியர்பை, இப்போ நான் நேத்தே சொல்லிப்பேன், இப்ப லோல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன்னா, நமக்கு நியர்பை நிறைய சப்போர்ட் இருக்கு. இப்போ இங்க லோ, இந்த லோ போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைல இந்த லோ இருக்கு, மினிமமா 120 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்ப நீங்க ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்க டெல்டா வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணா நமக்கு அதிகபட்சமே நமக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடைக்கும். இந்த ஹைல இந்த லோ வரைக்கும் நம்ம இவ்வளவு வெறும் 100 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்குது. அப்ப இந்த 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் சார்ட்ல மினிமம் வந்து டெல்டா வேல்யூ நீங்க எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 60 ஆர் 55 ஆர் 54 அந்த ரேஞ்ச் தான் கிடைக்கும். ஸ்கேல்பிங் பண்றதா கரெக்டா இருக்கும், நம்ம லாங் ட்ரேட் பண்றதால கரெக்டா இருக்காது.
இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எங்க டர்ன் ஆகும் நம்மளால கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது சரிங்களா? ஏன்னா இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. இந்த ஜோன் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச் ஓகே. இப்போ இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் சப்போர்ட். மேபி நமக்கு லோவர்ல ஃபார்மேட் இந்த ஹை திருப்பி இந்த ரேஞ்ச்ல போயிட்டு திருப்பி ஃபால் ஆகுது. திருப்பி இந்த லோ இப்படி போகுனா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கரண்டா நாளைக்கு டவுன்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நிஃப்டில பேங்க் நிஃப்டி தான் போவேன். ஹைல பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நிஃப்டி நாளைக்கு ஹைல பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாருங்களேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எந்த இடத்துலயுமே நமக்கு பையிங்ல க்ளோஸ் லைக் செல்லிங்ல போய் க்ளோஸ் வைக்கல. அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். லைக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு க்ளோஸ் பையிங்ல தான் வச்சிருக்கு. இங்கேயும் பையிங்ல தான் வச்சிருக்கு. இங்கேயும் பையிங்ல தான் வச்சிருக்கு. இங்கேயும் பையிங்ல அப்ப பையிங் பிரஷர் ஸ்டில் மார்க்கெட்ல இருக்கு. இந்த லோ கிட்ட வரும்போது அதுல நமக்கு செல்லிங் பிரஷர் எப்ப மாறுதோ அப்பதான் நமக்கு மார்க்கெட் வந்து லோல போக பாசிபிள் இருக்கு. அது வரைக்கும் நம்ம லைக் இத பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சைட்வேஸ் ஜோன் தான். ஓ இங்க லோ வாங்கி இந்த இந்த டேட்டா நான் நேத்தே கொடுத்திருப்பேன் இந்த லெவல். இந்த ரெட் லைனும் மாத்திருக்க மாட்டேன். இந்த ரெசிஸ்டன்டும் மாத்திருக்க மாட்டேன். நேத்து என்ன லெவல் கொடுத்தனோ அதே லெவல் தான் இங்கேயும் இருக்கும். இந்த லோல இந்த லோவ பிரேக் அவுட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆகணும். இல்லன்னா நமக்கு இந்த ஹைய பிரேக் அவுட் ஆகணும். இந்த ஹைய பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி போச்சுன்னா நம்ம இந்த ஹை வரைக்கும் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே ஃபைன். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டெய்லி போற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட்ஸ் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான். பெல் ஐக்கானையும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். நாளைக்கு அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.